Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம யூனிட் எக்ஸசைஸ் 2ல third question பார்க்க போறோம். Question என்னன்னா, when the positive integers a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. அதாவது integer a வந்து 13 ஆல டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் என்ன 9, அதே மாதிரி b வந்து 13 ஆல டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் என்ன 7, அதே மாதிரி integer c 13 ஆல டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் என்ன 10. Find the remainder when a plus 2b plus 3c is divided by 13. அதாவது a plus 2b plus 3c. ஸோ இதை வந்து நீங்கள் 13ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது இன்டீஜர் a 13ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் என்ன 9. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா a ஈக்குவல் டு 13 q1 ப்ளஸ் 9 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா கோஷன்ட்டை தான் நம்ம q1 அப்படின்னு எடுத்திருக்கோம். a வந்து டிவிடெண்ட், b இந்த 13 வந்து டிவைசர், அதே மாதிரி 9 என்ன ரிமைண்டர். ஸோ a வந்து 13ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் 9. ஸோ அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். அடுத்து b இந்த இன்டீஜரை நம்ம 13ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் என்ன சொல்லியிருக்காங்க 7. ஸோ அது நம்ம b ஈக்குவல் டு 13 இன்ட்டு q2 அப்படின்னு எடுத்துக்கலாம் ப்ளஸ் ரிமைண்டர் 7. ஸோ அடுத்து c. ஸோ இதை 13ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் என்ன 10. அப்போது c ஈக்குவல் டு 13 இன்ட்டு q3 அப்படின்னு எடுத்துக்கலாம் ப்ளஸ் 10. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க a plus 2b plus 3c. ஸோ இந்த இன்டீஜரை 13ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு a வந்து என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். a வந்து 13 q1 plus 9 plus 2 into b. அப்போ 2 into b வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 13 into q2 plus 7 plus c 3c. அப்போ 3 into c வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 13 q3 plus 10. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 13 q1 plus 9. இப்போ 2 உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 into 13 என்ன 26. அப்போ 26 q2 plus 2 into 7 என்ன 14. அடுத்து 3 வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 3 into 13 என்ன 39. அப்போ 39 q3 plus 3 into 10 என்ன 30. இப்போ 13 q1 plus 26 q2 plus 39 q3. இந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். அதாவது 9 plus 14 plus 30. 30 plus 14 வந்து 44. 44 plus 9 என்ன 53. இப்போ 13 q1 plus 26 q2 plus 39 q3. ஸோ இதில் 13 வந்து காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், q1 plus 2 q2 plus 3 q3 அப்படின்னு வருமா, plus 53. 13 into q1 plus 2 q2 plus 3 q3. இப்போ இந்த 53 நம்ம 13ஆல் டிவைட் பண்ணும்போது இது நம்ம எப்படி எழுதலாம்னா 13 into 4 plus 1 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா ரிமைண்டர் வந்து 1. ஸோ இப்போ இந்த டேர்ம்லேருந்து நீங்கள் 13 வந்து காமனாக எடுத்தீங்க ஓவரால்னா இப்போ என்ன வரும், q1 plus 2 q2 plus 3 q3 அப்படின்னு வருமா, ப்ளஸ் 4. அப்புறம் இங்கே ப்ளஸ் 1 வந்து தனியாக இருக்கும். இப்போ இந்த q1 plus 2 q2 plus 3 q3 plus 4 நம்ம ஓவராலாக q அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது let q equal to q1 plus 2 q2 plus 3 q3 plus 4. அதாவது அந்த 13 கூட இருக்குது. அப்போ இது எப்படி வரும், 13 into q plus 1. அதாவது a plus 2b plus 3c. ஸோ இந்த இன்டீஜரை நம்ம 13ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது a ஈக்குவல் டு bq plus r இந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சா. ஸோ இதில் b இந்த 13 வந்து டிவிசர், ஸோ இது வந்து டிவிடெண்ட், ஸோ இது வந்து கோஷன்ட். அப்போ ரிமைண்டர் என்ன 1. ஸோ கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வருது 1. ஸோ இதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போது நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஷோ தட் 107 இஸ் ஆஃப் த ஃபார்ம் 4q plus 3 ஃபார் எனி இன்டீஜர் q. அதாவது இந்த நம்பர் 107 வந்து 4q plus 3. ஸோ இந்த ஃபார்மில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் ஃபார் எனி இன்டீஜர் q. அப்போது 107 இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 நம்ம காமிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 107 4ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 4 2s are 8. இப்போ ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா இந்த 7 கீழே வரும். அப்போது 4 6 are 24, ரிமைண்டர் 3. அப்போது 107ன்ற நம்பரை நம்ம 4 into 26 plus 3 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 4q plus 3. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து இந்த நம்பரை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஸோ இது மூலமாக நம்ம q ஈக்குவல் டு 26 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர்.
ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.